நாம் ஒரு சிலரோட கேரக்டரையோ இல்லை அவங்க டேலண்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சு போய் நம்ம அவங்கள நேசிச்சிருப்போம். அதை சொல்லியிருப்போம், ஒரு சிலர்கிட்ட சொல்லாமையும் இருப்போம். இடையில சிலர் வருவாங்கங்க, நான் போய் சொல்லவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு. இல்லைன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்னு நம்மக்கிட்ட இருந்து கேட்டுட்டு போய் அவங்கக்கிட்ட போய் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அல்லது அவங்களுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஏன்டா அப்படி பண்ணாங்க, நம்மளுக்கு பண்ணிட்டாங்களே துரோகம் அப்படின்னு கோவம் கோவமாக வரும். நம்ம என்ன செய்வோம், அவங்கள எப்படியாவது பழிவாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இது எப்படி இருக்குதுன்னா, டஸ்ட்பின் இருக்கு பாருங்கள், அதில் குப்பையை சேர்த்து சேர்த்து வச்சு ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைமில் அது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும், அது நோயவும் உண்டாக்கும். அது மாதிரி தான் நம்ம மனசில் அடுத்தவங்கள பற்றின பகையையும் வெறுப்பையும் சுமந்துக்கிட்டு திரிஞ்சோம்னா நம்ம மனசு தான் கெட்டு போகும், நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும். அதனால் அப்பப்போ அடுத்தவங்க மேலே இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் வெளியில் தள்ளி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் மற்றவங்கள மன்னிச்சு பழகிறது எப்போவுமே நல்லதுங்க. ஓகேவா?